அதாவது இந்த பேராமெடிக்கல் பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. பொதுவாக இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறதை விட பேராமெடிக்கல் படிக்கிறது தான் சிறப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மனோநிலைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது எனக்கு. பொதுவாக கேட்குறேன்னா, ஏன்னா எம்பிபிஎஸ் தான் ஆல்வேஸ், டாக்டர் தான், சந்தேகமே இல்லை. இருந்தாலும் என் கேள்வி வந்து, இந்த பேராமெடிக்கலுடைய வளர்ச்சி வந்து எம்பிபிஎஸ் மேலே இருந்த ஆர்வத்தை குறைத்து விட்டதோ என்ற ஒரு ஐயம் வருது. அதனால் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இருக்கலாம் சார். ஏன்னா இப்போ ஃபிசியோதெரபிஸ்டில் ஆக்சுவலி தே கேன் ஹாவ் அஸ் டாக்டர்னு அவங்க போட்டுக்கலாம். அவங்க அது மாதிரி தே ஆர் சப்போஸ் டு பி கால்ட் அஸ் டாக்டர்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்லாம். ப்ளஸ் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஃபஸ்ட்டு 5.5 years, அதுக்கப்புறம் பிஜி அதெல்லாம் படித்தாதான் நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். பட் ஒரு பேராமெடிக்கலில் போகிறப்ப நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் முடித்தாலே ஓரளவு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்களால ஒரு இடத்துல ஒர்க் பண்ண முடியுது. அப்படி இல்லைன்னா ப்ராக்டிஸும் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் ஐ திங்க் பர்டிகுலர்லி லேடிஸ் பார்க்குறப்ப ஒரு லாங் கோர்ஸ், ஒரு எம்பிபிஎஸ், அப்புறம் பிஜி, அதுக்கப்புறம் ஃபெலோஷிப்பு, அது மாதிரி போகிற ஒரு லாங் ஒரு பாதையை பார்க்குறப்ப ஒரு 18 வயசில் ஆரம்பித்தா 28 வயசு ஆகிடும் மினிமம். ஸோ அப்படி இருக்கப்ப மெனி பீப்புள் தே திங்க் மேபி ஒரு 3 years இல்லை ஒரு 4 years ஒரு பிஃபார்மோ ஒரு ஃபிசியோதெரப்பி கோர்ஸோ பிபிடியோ படிக்கிறப்ப குயிக்காக அதுக்கப்புறம் வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கலாம், பாசிபிள் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 17 வயசு நீங்கள் டாக்டர் படிக்க போயிட்டு 28 வயசில் முழு டாக்டராக வெளில வருவாங்க. இவங்க வந்து 21 வயசுல சம்பாதிக்க சேலரியும் இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு டீசென்டான சேலரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் கிடைக்குது. எல்லா இடத்துலையுமே பிக் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஷியோராக பேராமெடிக்கல் நல்லா படிச்சிருக்கவங்களுக்கு they are offered very good salary. நிச்சயமா. அதனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து தூத்துக்குடியிலிருந்து செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். கேள்வி. பையன் மேத்ஸ் பயாலஜி 12th பண்ணியிருக்காருங்க சார். இப்போ முடிச்சிருக்காரு. என்ன முடிச்சிருக்காங்க? 12th மேத்ஸ் பயாலஜி எடுத்துருக்காருங்க சார். சரிங்க. பயோ மேக்ஸ் சொல்லுங்க. பயோ மேக்ஸ் எடுத்திருக்காங்க. அவர் வந்து கட் ஆஃப் வந்து ஒரு 170லேருந்து 180 வரைக்கும் எடுப்பாரு. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் மேலே கிடைக்குமா, இல்லை இந்த பிஃபார்ம் அந்த மாதிரி கோர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? நீங்கள் என்ன பிரிவை சேர்ந்தவங்க? பிசி சார். பிசி 170லேருந்து 80 பிஎஸ்சி நர்சிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? படிச்சுட்டு தானே இருக்காங்க. இல்ல சேர போறாங்கன்னு சொல்றாங்க. இனிமே சேர போறாங்க. +2 முடிச்சிருக்காங்க பயோமேக்ஸ். 170 to 80 கட் ஆஃப் வரும்னு சொல்றாரு. எவ்வளவுக்கு சார்? 170 to 80 180 வரைக்கும் வரும்ன்றாரு. எவ்வளவுக்கு இது? 200க்கு. 200க்கு ஷூரா கிடைக்கும் சார். பிசில கிடைக்குமா? கொஞ்சம் அரசாங்க கல்லூரியில் கிடைக்கிறது கொஞ்சம் டஃபா இருக்கும். அது அந்த வருஷம் இருக்கிற காம்படிஷனை பொறுத்து கிடைக்கலாம். ஆமா. உடனடியா தற்சமயத்துக்கு வாய்ப்பு கடந்த நீங்க ஒரு ஒப்பீடு பார்க்கலாம். கடந்த ஆண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா பிசில வந்து 180 வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. நீங்கள் 180 மேலே இருக்கும்போது நிச்சயமாக வாய்ப்பு, முன்னுரிமை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசாங்க கல்லூரியிலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனாலும் நல்ல தரமான கல்லூரிகளில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். கவலையப்படாதீங்க. நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் நல்ல படிப்பு எடுத்து படிக்க சொல்லுங்கள். அடுத்தது ஈரோட்டிலிருந்து ரங்கசாமி காத்திருக்கார். வணக்கம் ரங்கசாமி. ஹலோ சார். வணக்கம் சார். உங்கள் கேள்வியை கேளுங்க சார். பொண்ணு பியூர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க, சொல்லுங்கள். அதான் படிப்பு முடிஞ்சு, அதான் என்ன வீட்டில் என்ன படித்தா வேலை ஏதாவது கிடைக்கும்னு கேட்கலான்னு கொடுத்தாங்க. என்ன படித்தா என்ன வேலை கிடைக்கும்னு பொதுவான கேள்வி. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் நேர் சார்பாக ஒரு கேள்வியை முன் வச்சுட்டீங்க. பியூர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, என்ன படிக்கலாம் அப்படின்னு. சரி, டாக்டர்கிட்ட கேட்போம், அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்போம். சொல்லுங்க டாக்டர். பியூர் சயின்ஸ் படிச்சிருக்காங்கன்னா சயின்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அது சம்மந்தப்பட்ட எல்லாமே படிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருமே சயின்ஸ் குரூப் எடுக்கிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு நினைக்கிறது மெடிசன் போகணும், டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. அதை தவிர நான் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் மட்டும் இல்லை, ஈவன் பயோகெமிஸ்ட்ரி, மற்ற இது மாதிரி இருக்கக்கூடிய சில படிப்புகள் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதேமாதிரி டீச்சிங், இப்போ வந்து ஜுவாலஜி, பாட்னி, அது மாதிரி பிஎஸ்சி எம்எஸ்சி படித்து டீச்சராக ஒர்க் பண்ணலாம். சயின்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த சயின்ஸ் ரிலேட்டட் எல்லா கோர்சஸுமே அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பர்டிகுலராக நான் வந்து இந்த பயோகெமிஸ்ட்ரி இது மாதிரி ரிலேட்டட் ஸ்டடீஸை வந்து நான் ரொம்ப விரும்புவேன். ஏன்னா அவங்களுக்கு ரிசர்ச் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து லேப்ஸில் வந்து இல்லை ஃபார்மாவில் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அது மாதிரி பயோகெமிஸ்ட்ரி பீப்புள் ஜெனட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் இப்போ நல்லா பூமிங்காக இருக்குது. ஸோ அது மாதிரி ஜெனட்டிக்ஸ் அது மாதிரி கோர்சஸ் படிக்கிறப்ப அந்த சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஃபர்தராக ரிசர்ச் நிறைய பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும்.
ஸோ அவங்க எல்லாமே ட்ரை பண்ணலாம் இந்த குரூப்பில். ஆமாம், ஏன்னா நீட் எழுதினா தான் மருத்துவம் இல்லைன்னா மருத்துவம் சார் படிப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து லைஃப் சயின்சஸில் எவ்வளோ இருக்குன்னு தெளிவாக சொன்னாங்க. நிச்சயம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரங்கசாமி சார், உங்கள் மகளுக்கு நீங்கள் வழிகாட்டுங்க. நிச்சயம் அவங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பாங்க. நிச்சயம் பலனுள்ள நல்ல படிப்பு படிக்க சொல்லுங்கள். எதிர்காலம் மிக சிறப்பாக அமைய அடுத்த இலக்கு உங்களை வாழ்த்துகிறது.